ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்ப்ரிங் ஃபீவருங்கிற ஒரு ரொமான்ஸ் காமெடி கொரியன் டிராமா தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நியூவா தமிழ் டப்ல வர கொரியன் சைனீஸ் டிராமாவோட அப்டேட் அண்ட் ரிவ்யூ பார்க்க நம்ம சேனலோட லைக், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் அமைக்கி நம்ம சீரிஸ் சொல்ல நீங்களும் ஒரு சொல்ல சேர்ந்துக்கோங்க. இதோட கதைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் யூன் சின்சுங்கிற ஒரு கிராமத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் டீச்சரா வந்திருப்பாங்க. அவங்க இங்க வந்தது அவங்க அப்பா கூட தெரியாது. ஹீரோயினுக்கு ஒரு கனவு வரும். அதுல அவங்க சியோல்ல டீச்சரா வேலை பார்க்கும்போது யாரோ ஒரு லேடி வந்து அவங்க கிளாஸ் ரூம்ல அவங்க அறைவாங்க. அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. ஆனா அவங்களால இன்னும் மறக்க முடியல. சரி, ஓகேன்னு ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. ஸ்கூல்ல மித்த டீச்சர்ஸ் எல்லாருமே நம்ம யூனை பத்தி தான் பேசுவாங்க. என்ன அவங்க யார் கூடயும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. யாரு எது கேட்டாலும் எது சொன்னாலும் தலையை மட்டும் அப்படி ஆடிட்டு போறாங்களே, என்ன அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி கலாய்ப்பாங்க. அவங்க தலையை நாட் பண்றதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அது நீங்க சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நம்ம ஹீரோ சன் அவரோட மாப்பிள யூன் கிளாஸ் டீச்சரா இருக்கிற அதே கிளாஸ்ல படிப்பான். இவர் திடீர்னு ஸ்கூல் ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து எல்லாரும் கூடயும் சண்டை போடுவாரு. ஏன் அப்படி சண்டை போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, சிறந்த பெற்றோருக்கான விருது வந்து கொடுப்பாங்க போல வருஷம் வருஷம். அது எப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன் வந்து ரொம்ப ஒழுக்கமா மற்றவங்கள்ட்ட டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கிறான் அதை பொறுத்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த விருது கொடுப்பாங்க. ஆனா அது ஹேங்கியோலுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பையன் எதுக்குன்னு கேட்டதுக்கு, உனக்கு தான் அப்பா அம்மாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்ட நம்ம சன் வந்து கொதிச்சு எழுந்து ஸ்டாஃப் ரூமே ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிடுவார். ஏன் அப்படின்னா, சன் வந்து நான் அவனை சின்ன வயசுல இருந்து நான் தான் அவனை வளர்க்குறேன். அவனுக்கு தடுப்பூசி போட்டதுல இருந்து முதல்ல அவனை ஸ்கூல்ல சேர்த்து விட்ட வரைக்கும் நான் தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். அவனை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் அவனோட பேரண்ட் இல்லாம வேற யாரு அப்படின்னு கேட்பாரு. இதனால ஊமை கொட்டா மாதிரி இருந்த நம்ம ஹீரோயின் இவர் யார் என்னன்னு மற்ற டீச்சர்ஸ்ட்ட விசாரிப்பாங்க. அவங்க ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அவன் வந்து ஒரு நாள் காரையே அப்படியே தூக்கிட்டான், ஒரு நாள் வந்து ஒரு ஆளை போட்டு புதைச்சிட்டான், இன்னொரு நாள் அவன் அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோயின், என்னடா அவனை நல்லவன் நினைச்சோம், வேணா இப்படி இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு வந்து ஹீரோயினால அவங்க கதவை திறக்க முடியாது. அப்போ வந்து சரி ஓகே நம்ம போயிட்டு ஹவுஸ் ஓனரை பார்ப்போம் அப்படின்னு போவாங்க. அப்போ சன்னை பார்த்து அவர் வேகமா ஓடுவார். எதுக்கு ஓடுவார்னா, அவர் கையில சிக்கன் ஸ்கியூவர்ஸ் இருக்கும், சூடாரி போறதுக்கு முன்னாடி நம்ம மாப்பிள்ளைட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா ஓடுவார். இதை ஹீரோயின் தப்பா நினைச்சுக்கிட்டு நம்மள போட்டு தள்ள வர அதோட கத்தியோட வரான்னு நினைச்சுக்கிட்டு அவங்க தெரிச்சு ஓடுவாங்க. அவங்க பயந்து போய் போலீஸுக்கு கால் பண்ண, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இதுக்கு நான் உங்களுக்கு மன்னிக்கவே மாட்டேன், இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இவர் வந்து ஏற்கனவே ஹீரோயின் எங்கேயோ பார்த்திருக்காரு, ரெண்டு பேருக்கும் தெரியும் போல. இவனை மறந்துட்டா அதுக்கு அவ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு அவர் ஹீரோ நினைப்பாரு. ஆனா ஹீரோயின் வந்து நம்ம போலீஸ்க்கு கால் பண்ண பார்த்ததில்ல, இப்படி நம்மள ஏதோ பண்ண போறானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இது இப்படி போக சோல்ல வந்து ஒரு வக்கீல் இருப்பாரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சன்னுக்கும் அவருக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டைம்லயே அவனோட எதிரி, அவனை ஏமாத்திட்டான், அவனை பழி தீர்த்தே ஆகணும், அவனோட அட்ரஸ் எனக்கு தெரியல, அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாரு. நான் ஏன் தெரியுமா அப்படி டிப் டாப்பா கோட் சூட்டா டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன்? தெரியும் சார், பொண்ணுங்களை மாய்க்கிறதுக்கு தானே இப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. அதுக்கெல்லாம் கிடையாது, நான் இப்போ எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறேங்கிறத அவனுக்கு காட்டுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த வக்கீல் ஒரு சரியான வலிஞ்சான் போல. ஆக்சுவலி போக போக தான் தெரியும் இவர் ஒரு வலிஞ்சானா இல்ல பெண்களுக்கு உதவக்கூடிய ஒரு பெண்ணியவானானு. ஸோ அந்த ஸ்டோரி எங்க போகுதுன்னா, நம்ம ஹீரோனோட பிளாஷ்பேக் என்ன, அப்புறம் அந்த வக்கீலுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்பந்தம், அப்புறம் கூடவே அவங்களோட லவ் ரொமான்ஸ், கூடவே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முன்னாடி சந்திச்ச மாதிரி சன் சொல்லுவாரு. ஸோ அதெல்லாம் என்ன கதை அப்படின்னு சொல்றதாக இந்த கதை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸ் இப்போ அமேசான் பிரைம் வீடியோஸ்ல தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு.